வணக்கம் குழந்தைகளே. இன்றைய இரவு கதைக்கு வரவேற்கிறேன். இங்கே எங்கள் நாயகர்கள் ராஜா, சித்ரா மற்றும் விக்னேஷ் மூவரும் நண்பர்கள். ஒரு மாலையில் அவர்கள் ஒரு பழைய வீட்டிற்கு சென்றார்கள். அந்த வீடு கைவிடப்பட்டதாகவும் பேய்கள் இருப்பதாகவும் கூறப்பட்டது. ராஜா துணிச்சலுடன் நாம் உள்ளே செல்வோம் என்றான். சித்ரா சிறிது பயம் கொண்டவள் நான் பயப்படுகிறேன் என்றாள். விக்னேஷ் சிரித்தபடி நாம் கையில் விளக்கு கொண்டு செல்வோம் என்றான். அவர்கள் வீட்டுக்குள் நுழைந்தார்கள். அந்த வீடு மிகவும் இருண்டதும் பாழானதுமாக இருந்தது. திடீரென்று விளக்கு மின்சட்டாயம் செய்து அணைந்தது. அவர்கள் மூவரும் நடுக்கத்துடன் நின்றனர். அவர்கள் கைகளை பிடித்து மெதுவாக முன்னேறினார்கள். திடீரென்று ஒரு அறையிலிருந்து ஒரு சத்தம் கேட்டது. இது என்ன சத்தம் என்றாள் சித்ரா. அவர்கள் அந்த அறைக்குள் சென்று பார்த்தார்கள். பைத்தியம் போல ஒரு பழைய கையெழுத்து புத்தகம் இருந்தது. ராஜா அதை எடுத்தான். நீங்கள் இதை படிக்கணும் என்றான். புத்தகம் தன்னால் திறந்து கொண்டது. உள்ளே இருண்ட மந்திரங்கள் எழுதப்பட்டிருந்தன. அந்த மந்திரங்களை படித்ததும் வீட்டின் இழுவை சுவரில் ஒரு முகம் தோன்றியது. மூவரும் பயத்தில் குலுங்கினர். அந்த முகம் மெல்ல பேச ஆரம்பித்தது. நீங்கள் என் வீட்டில் என்ன செய்கிறீர்கள்? அவர்கள் மூவரும் ஒன்றாக கத்தியார்கள். திடீரென்று வீடு முழுவதும் குளிர்ந்தது. இருண்ட காற்று வீசியது. சித்ரா, நாம் வெளியே போக வேண்டும் என்றாள். அவர்கள் வெளியே ஓட முயன்றபோது வீட்டின் கதவு தானாக மூடியது. விக்னேஷ் தன்னால் கதவை திறக்க முயன்றார். ஆனால் அது திறக்கவில்லை. நாம் இங்கே அகப்பட்டோம் என்றான் ராஜா. அந்த முகம் நெருங்கி வந்தது. நீங்கள் இங்கிருந்து வெளியே போக முடியாது என்றது. மூவரும் நடுங்கி நின்றனர். திடீரென்று அவர்கள் இருவரும் விக்னேஷின் கையை பிடித்தனர். சித்ரா, என்ன நடக்கிறது என்றாள். அந்த முகம் மாறிவிட்டது. அது விக்னேஷின் முகமாக மாறியது. நான் உங்கள் நண்பன் அல்ல என்றான். அவர்கள் இருவரும் குலுங்கினர். அந்த இரவில் ராஜா மற்றும் சித்ரா மட்டுமே வீட்டிலிருந்து வெளியே வந்தார்கள். விக்னேஷ் எங்கே சென்றான் என்பதையும் அந்த முகம் யாரின் முகம் என்பதையும் அவர்கள் எப்போதும் தெரியவில்லை. அந்த வீட்டில் இன்னும் யாராவது உள்ளார்களா